கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைய தேவ வாக்கு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதுல நம்ம கடைசி பாகத்துல அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய தன்மைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் அதிசயமானவர், அதிசயமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்க எங்கேயும் ஓடாதீங்க. மந்திரமோ தந்திரமோ இல்ல, ஏசப்பா கிட்ட ஓடி வாங்க. அவர் அதிசயம் செய்கிற தேவன். என்ன குறை இருந்தாலும் சரி, நீங்க அவர்கிட்ட ஓடி வாங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். தேவ பிள்ளைகளே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. வாலிப பிள்ளைகளே, ஆம், நம்மளுடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமான ஒளியில வந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று இசையால நம்ம வாசிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு மூச்சும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் படைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஏசாயா 28:29 சொல்லியிருக்கிறது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான, செயலிலும் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 77:11 சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். தேவ பிள்ளைகளே, ஆம், தாவீது ராஜா நன்றி பாடலோடு 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாடுறாரு. அவரை பாடி, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆம், ஆண்டவராகிய இயேசுவை, அவருடைய அதிசயமான காரியங்கள், நாம் எதற்காக இந்த உலகத்துல வந்தார், நம்மளுடைய துக்கங்களை சுமக்க ஆவியானவர் அதிசயமாய் வந்தார். நம்மளுடைய பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு அதிசயமாய் வந்தார். ஒரு மனுஷனால ஒரு ஊண்ட கூட நம்ம சரீரத்துல ஒரு நெருப்பு பட்டா நம்மனால தாங்க முடியாது. நம்மளுடைய பாவங்களுக்கான அதிசயமான தேவன் குத்துண்டார், கொலையுண்டார், நமக்காக அவர் பாவமானார். தேவ பிள்ளைகளே, அவர் உயிர் தெழுந்தார். இதோ நம்மோடு கூட தேற்றரவாளனாய், சமாதான பிரபுவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அதிசயம் காணுகிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன் உங்களை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு பக்தன் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேடுவோம். வாலிப பிள்ளைகளே, ஓடி ஏசப்பா கிட்ட வந்துருங்க, ஆண்டவர் செய்வார். ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோக தேவனே, நீர் ஆலோசனையின் கர்த்தர், அதிசயமானவர் என்பது உம்முடைய நாமம் அப்பா. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் நம்புறாங்க ஏசப்பா. அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இருந்து மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தனிமையில் இருந்து கர்த்தாவே மாற்றி போடுங்கப்பா. நீர் அவர்களுக்கு துணையா இருந்து, தேற்றரவாளனா இருந்து மாற்றி வழிநடத்துவீராக சுவாமி. பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வீராகப்பா ஆண்டவரே. கர்த்தாவே, துக்கப்படுகிறவர்கள் ஆண்டவரே, ஏழைகள், விதவைகள், கர்த்தாவே, அநாதைகள் யாவரையும் இந்த நேரத்துல நினைக்கிறோம். இயேசுவே, நீரே மகிமைப்படுவீராக. ஊழியக்காரர்களை நினைக்கிறோம் சுவாமி. தேசத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day. Bye.